அப்பாவி போக்குவரத்து தொழிலாளர்களை போராட்டத்திலும் வன்முறையிலும் ஈடுபட தூண்டிவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பதாக கருணாநிதி மீது முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 6151 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டதுடன் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்த முதலமைச்சர், மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர்தான் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை உள்ளிட்ட அனைத்து பண பயன்களும் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை மைனாரிட்டி அரசுக்கு தலைமை தாங்கி ஆட்சி நடத்தி போக்குவரத்து துறையை சீரழித்துவிட்டு சென்ற கருணாநிதி, இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களில் மைனாரிட்டி நிலையில் உள்ள திமுகவை சார்ந்த தொழிற்சங்கமான தொமுசவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ரீதியில் அறிக்கை ஒன்றினை கடந்த 28ஆம் தேதியன்று வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெறும் 13.96% உறுப்பினர்களை கொண்டுள்ள தொமுசவை சார்ந்த பணியாளர்களை தூண்டிவிட்டு சட்டவிரோதமான வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ள வைத்த திரு கருணாநிதி அவரது அறிக்கையில் இந்த அரசை குறை கூறி கண்டித்துள்ளார். திமுகவை சார்ந்த தொமுசவினர் சட்டவிரோதமாக வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ளதை மறைக்கும் விதமாகவே இதுபோன்ற ஒரு அறிக்கையை கருணாநிதி வெளியிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா 3ஆம் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக 2011ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற போது அரசு போக்குவரத்து கழகங்களின் ஒட்டுமொத்த இழப்பு 6150 கோடியே 95 லட்சம் ரூபாயாகும். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய பலன்கள் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தன. பல பேருந்துகள் இயக்க இயலாத நிலையில் இருந்தன. அரசு போக்குவரத்து கழகங்கள் முடக்கப்பட்டு தனியார் வயப்படுத்தும் ஒரு தந்திரமான செயலைதான் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு செய்தது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புரட்சி தலைவி அம்மா பொறுப்பேற்ற பின்னர்தான் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு வழங்காமல் விட்டுச் சென்ற ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை, பணிக்கொடை மற்றும் விடுப்பு ஒப்படைப்பு தொகை மற்றும் வருங்கால வைப்பு நிதி ஆகியவற்றை வழங்கினார். இந்த வகையில் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசால் வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்த 922 கோடியே 24 லட்சம் ரூபாய் வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தும் வங்கிகளில் அடமானமாக வைக்கப்பட்டிருந்தன. 194 பேருந்துகள் விபத்து இழப்பீடு வழங்காத காரணத்தால் நீதிமன்றங்களால் ஜப்தி செய்யப்பட்டிருந்தன. திமுகவால் தாங்கி பிடிக்கப்பட்ட முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மாதம் டீசல் விலையை உயர்த்துவதையே ஒரு கொள்கையாக கொண்டிருந்த போதும் அது குறித்து வாய்மூடி மௌனியாக இருந்தவர் கருணாநிதி. ஆனால் டீசல் விலை உயர்வு காரணமாக போக்குவரத்து கழகங்கள் நொடிந்து விடாமல் காப்பாற்றப்பட 1298 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான். இவ்வாறு போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சித்த கருணாநிதி அவரது அரசு வழங்கிய சலுகைகளை பற்றி அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அரைப்படி அரிசி அன்னதானம், விடியும் வரை மேளதாளம் என்னும் சொலவடையை தான் இது நினைவுபடுத்துகிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி, பதவி உயர்வு ஆகியவை காலத்தே வழங்கப்பட்டுள்ளன. 16,666 ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. 9,157 பதவி பணியாளர்களின் பணி வரன்முறை செய்யப்பட்டுள்ளது. 45 வயதிற்கு மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு ஆண்டுதோறும் கட்டணம் ஏதுமில்லாமல் முழு உடற்பரிசோதனை செய்யும் வசதி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இறந்து போன பணியாளர்களின் 338 வாரிசுகள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன்னை அறியாமலேயே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு முதலில் ஒப்பந்தம் மூலம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில்தான் என்பதை வெளிப்படுத்தியுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு காலமுறை ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி ஊதிய உயர்வு வழங்கப்படும் நடைமுறையை ஏற்படுத்தியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலான அஇஅதிமுக அரசுதான். அதையே இன்று வரை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் என்றும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து ஊழியர்களுடனான ஊதிய பேச்சுவார்த்தை தொடர்பாக எந்த தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது பற்றிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு வரும் 1ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணமாக மாதம் ஒன்றிற்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும்
ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் தீர்ப்புக்கு பிறகு ஊதிய ஒப்பந்தம் உரியவாறு மேற்கொள்ளப்படும் என்பதையும் கடந்த 8ஆம் தேதியன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலேயே தான் அறிவித்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இடைக்கால நிவாரணம் அறிவித்த பின்னரும் மைனாரிட்டி எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட தோமுசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே திமுகவை சார்ந்த தொழிற்சங்கத்தில் இணைந்துள்ள அப்பாவி தொழிலாளர்களை போராட்டத்திலும் வன்முறையிலும் ஈடுபட தூண்டிவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை கருணாநிதி சிந்தித்து பார்க்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு பேச்சுவார்த்தைக்கு தடையாக இருக்காது என்ற ஒரு பொய்யான விளக்கத்தை கொடுத்து தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்ற நினைக்கிறார் கருணாநிதி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ரிட் அப்பீல் மனு மீது டிவிஷன் பெஞ்ச் 21/9/2010 மற்றும் 1/10/2010 ஆகிய தேதிகளில் அளித்த தீர்ப்பில் தொழிலாளர்களிடையே தொழிற்சங்க பிரதிநிதித்துவம் அறிய இந்திய உணவுக் கழகத்தில் உள்ள நடைமுறைப்படி தேர்தல் நடத்தி அதிக வாக்குகள் பெறும் பிரதான தொழிற்சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என உத்தரவிட்டுள்ளது. இத்தீர்ப்பினை எதிர்த்து அண்ணா தொழிற்சங்க பேரவை உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு விடுப்பு மனுவை தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்றம் அளித்த இடைக்கால தீர்ப்பில் சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் அளித்த தீர்ப்பின்படி தேர்தல் நடத்தி அதிக வாக்குகள் பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் எடுக்கப்பட்ட முடிவுகள் இவ்வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதாகும் என தெரிவித்தது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற ஆணைக்கிணங்க உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் திரு அப்துல் உராதி மேற்பார்வையில் 25/11/2010 அன்று நடைபெற்ற தேர்தலில் 73,450 வாக்குகளை, அதாவது 57.31% வாக்குகளை தோமுசா பேரவை பெற்றது. அதனைத் தொடர்ந்து முந்தைய திமுக அரசின் அரசாணையின்படி 8/12/2010 தேதியிட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைக்கு தமிழக போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சம்பந்தமாக அனைத்து விஷயங்களுக்கும் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள 5 ஆண்டுகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த அங்கீகாரம் சிறப்பு விடுப்பு மனுவின் மேல் உச்சநீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பிற்கு உட்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 22/1/2011 அன்று தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 1/9/2010 முதல் புதிய ஊதிய ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது என்றும் முதலமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம், அண்ணா தொழிற்சங்க பேரவை, சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அண்ணா தொழிற்சங்க பேரவையில் ஜூலை 2011 நிலவரப்படி 70,386 உறுப்பினர்களும், தோமுசா பேரவையில் 34,944 உறுப்பினர்களும் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி அண்ணா தொழிற்சங்க பேரவையில் 91,440 உறுப்பினர்கள், அதாவது 70.9% பேர் உள்ளனர். தோமுசா பேரவைக்கு 18,000 உறுப்பினர்கள், அதாவது 13.96% பேர் மட்டுமே உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைய தேதியில் 91,440 உறுப்பினர்களை கொண்ட சங்கமான அண்ணா தொழிற்சங்க பேரவையுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். 18,000 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள தோமுசா பேரவை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் தகுதியினை இழந்த நிலையில் உள்ளது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 4/12/2014 அன்று தோமுசா உள்ளிட்ட 11 சங்கங்கள் 1/9/2013 முதல் புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்த கூட்டாக கோரிக்கை மனுவினை அளித்தனர். மேற்படி தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக வேலைநிறுத்த அறிவிப்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தனி துணை தொழிலாளர் ஆணையர் முன்பு நிர்வாகம் மற்றும் தொழிற்சங்கங்களிடையே தொழிற்சங்கங்கள் மேற்கொள்ள இருக்கும் வேலைநிறுத்தத்தை கைவிடக் கோரி கடந்த 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே வாயிற்கூட்டம் என்ற பெயரில் சென்னை பல்லவன் இல்லத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி தோமுசாவினர் பேச்சுவார்த்தைக்கு இடையூறு ஏற்படுத்தினர். மேலும் கடந்த 27ஆம் தேதியன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது தோமுசா அனைத்து சங்கங்களையும் அழைத்து பேசலாம் என எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தெரிவித்து நீதிமன்ற உத்தரவு பெற்றால் மட்டுமே
அனைத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இயலும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தொமுச பேரவை தங்களது நிலையை மாற்றிக்கொள்ள முடியாது என தெரிவித்ததோடு இக்கருத்தினை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னிச்சையாக சில தொழிற்சங்கங்களுடன் கூட்டு சேர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தது. இதனால் தொழிலாளர் நலன் கருதி அரசு மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் தொமுச பேரவையை சேர்ந்தவர்கள் வீணடித்து போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு 1/9/2013 முதல் ஏற்படுத்த வேண்டிய புதிய ஊதிய ஒப்பந்தத்தினை தடுத்ததோடு 29/12/2014 முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துவிட்டு முன்னறிவிப்பு ஏதுமின்றி 28/12/2014 அதிகாலை முதலே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்து இயக்கங்களை தடுத்தும் பணிக்கு வந்த ஓட்டுநர் நடத்துனர்களை தாக்கியும் பேருந்துகளுக்கு சேதம் விளைவித்தும் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டனர் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொமுசவை சேர்ந்த பணியாளர்களில் திமுகவினரால் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ள சில தொமுச உறுப்பினர்கள் பணிக்கு வராததோடு வன்முறையிலும் ஈடுபட்டனர். வன்முறையில் ஈடுபடுபவர்கள் தமிழக அரசின் போக்குவரத்து துறையையும் பொதுமக்களையும் பிணையமாக்க முடியாது என்பதால் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் காரணமாக தமிழகத்தில் சுமார் 70% பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் முழு அளவில் பேருந்துகள் இயக்கப்படும் என்ற நம்பிக்கை தமிழக அரசிற்கு உள்ளது எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை எவ்வாறு நடத்த இயலும்? போக்குவரத்து கழகங்களில் தற்போது மிக அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ள தொழிற்சங்கம் அண்ணா தொழிற்சங்க பேரவைதான் என்பதை தொமுசவை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றின் மூலமாக தாக்கல் செய்தால் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு முடிக்கப்பட்டு தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு வழிவகை ஏற்படும். போக்குவரத்து தொழிலாளர்களின் நலனின் உண்மையிலேயே திரு கருணாநிதிக்கு அக்கறை இருக்குமேயானால் இது போன்ற ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய திரு கருணாநிதி முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.